வணக்கம் மக்களே. ஏபிஎல் ஆர்எஸ்லேருந்து ஆனந்தன். பேங்க் நிஃப்டி டெய்லி புது ஹையை தொட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம நிஃப்டி மட்டும் அப்படியே போய் சேர மாட்டேன்றாரு. இன்றைக்கி சேர்ந்துருவாருன்னு எதிர்பார்த்தோம். அவர் பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டார். அடுத்த கட்டமாக என்னெல்லாம் நடக்கலாம், நாளைக்கு வீக்கெண்ட் வேறு, மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆக போகுது என்னதுன்றதை பற்றி கொஞ்சம் லைட்டாக பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி. சவுதி அரேபியா வந்து MNNA, அதாவது மேஜர் நான் நேட்டோ அலையா சைன் பண்ணிட்டாங்க. இதனால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. யாருக்குமே. அதாவது மற்ற எல்லாருக்கும் நல்ல பிரயோஜனம்னு பார்த்தா வழக்கம் போல் யுஎஸ்ஏக்கு தான். இது வந்து இன்னொரு கனடா மாதிரி ஆயிட்டுருக்கு சவுதி. ஏன் சவுதி இப்படி போய் மாட்டிகிட்டு இருக்காங்க தெரியல. சவுதிக்கு இருக்க பவருக்கு அவங்க வந்து அருமையாக ஒரு பிளான் பண்ணால் சவுதி வந்து மத்திய கிழக்கு ஆசியாவில் ரொம்ப சிறப்பான ஒரு இடத்த பிடிக்க முடியும். தேவையெல்லாம் போய் இப்போ அமெரிக்காவில் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்ருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் நேட்டோ ஆலை இதனால் சவுதிக்கு என்ன பிரயோஜனம் ஆகுது அப்படின்னா, இப்போ இஸ்ரேல் வந்து போன மாதம் கத்தாரில் அடித்தார். யுஎஸ் என்ன பண்ணிருச்சு? ஒன்றும் பண்ணலாம். அதே தான் சவுதிக்கும். இப்போது நம்ம போன மே மாதம் பாகிஸ்தானை போட்டு அடித்தோம். அப்போ என்ன பண்ணுச்சு யுஎஸ்ஸு? ஒன்றும் பண்ணலை. அதே தான் இப்போ. அப்போ என்ன தான் இதனால் என்ன பிரயோஜனம்னா, ஒரே ஒரு பிரயோஜனமாக இருக்குது. அமெரிக்கா வந்து நிறைய ஆயுதங்கள் விற்றுறதுக்கு சைன் பண்ணியிருக்காங்க. அந்த F-35 வந்து தலையில் கட்டிட்டாங்க. அவ்வளோதான். இது வந்து அவங்களுக்கான பிரயோஜனம். மற்றபடி ஒரு இதுவும் இல்லை. இது எதுக்காக சொல்கிறோன்னா, சின்ன சின்ன நாடுகள் கூட, அதாவது நம்ம நினைக்கிறோம், சுவிட்சர்லாண்டை பாருங்கள், உலகத்திலேயே அதிகமான பங்கர் வச்சு கட்டியிருக்க பங்கர் இருக்க நாடு வந்து சுவிட்சர்லாந்து தான். என்னங்க அமைதி பூங்கான்னு சொல்லிட்டு உலகத்திலே அதிகமான பங்கர் இருக்காங்க அப்படின்னா, 2 வேர்ல்டு வார்லேயுமே கலந்துக்காமல் தனியாக நின்ன நாடு சுவிட்சர்லாண்டு. ஆனால் அவன் வந்து அவனோட பாதுகாப்புக்காக அவ்வளோ பங்கர் கட்டி வச்சுருக்கான். நாளைக்கு பிரச்சனை வந்தால் என் மக்களை பாதுகாக்கிறேன், அவ்வளோதான் அவன் நோக்கமே தவிர நான் எவனோடையும் சண்டை போட தயாராக இல்லை. நான் சண்டைக்கெல்லாம் போக விரும்பலை. நான் என்னோடய பொருளாதாரத்தை வளர்த்துக்கிறேன், என்னோடய மக்களை பார்த்துக்கிறேன். சின்ன நாடுகள் அப்படி இருக்கிறது தான் பெட்டர். அதை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற நாடுகளோட திடீர்னு காசு வந்துருச்சு, அதாவது ஆண்டவன் கொடுத்த காசை ஒழுங்காக முறையாக யூஸ் பண்ணாமல், இப்போ பக்கத்தில் இவர் கூட இருக்கார், ஓமன் கூட இருக்குது. ஓமன் யாரோடய வம்பு போயிருக்கா? பக்கத்துலேயே பாருங்கள், ஏமன்காரன் எப்போ பார்த்தாலும் அடுத்தவனோட சண்டை போட்டுட்ருக்கான். ஓமன் யாரையும் எந்த பிரச்சனையும் பண்ணுறதில்ல. அதே மாதிரி இருந்துட்டு போயிடலாமே. இந்த நான் யார் சுப்பீரியர்னு காமிக்கணும்னு நினைக்கிறானோ அவன் தான் இந்த மாதிரியான பல விஷயத்தில் போய் வேறு யார்கிட்டையாவது மாட்டிக்கிறது. இப்போ சவுதி அவரோட எக்கனாமியை பூரா பாதி வந்து யூஎஸ் கொடுத்து என்னவோ தெரியல. சரி, யூஎஸ்க்கு சவுதி கடமைப்பட்டிருக்கு. சரி, நம்ம மேட்ருக்கு வருவோம். நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல செய்தி. இந்தியாவும் ரஷ்யாவும் அந்த ட்ரேடு இப்போ நடந்துட்டுருக்க அந்த ட்ரேட் கோலை வந்து 100 பில்லியனாக அதிகரிக்கணும் அப்படின்னு ஆல்மோஸ்ட் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கான பிளான்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 60லேருந்து 66 பில்லியன் போயிருக்கு. ஏன் இந்த 6 பில்லியன் அப்படின்னா, அந்த ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறதுல ஏற்ற இறக்கமாக இருக்கிறதுனால இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரஷ்யாவுக்குள்ளே இன்னும் 2 எம்பசி வந்து 2 ஆஃபீஸ், அம்பாசடர் ஆஃபீஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து 2 எம்பசிஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்தியா. அங்கே போய் 2 சிட்டியில் வந்து புதுசாக 2 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக சிறப்பான செய்தினா, எப்பயுமே எம்பசி வந்து எங்கே ஓப்பன் பண்ணுவாங்கன்னா, எங்கேருந்து மக்கள் விசா நிறைய அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி பார்க்குறப்போ 2 எம்பசி ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து இங்கே பிஸ்னஸ் டீல் நிறையா நடக்க போகுது. அங்கேருந்து இங்கே வந்து நிறையா வரப்போங்க. சும்மா வர போகிறவங்க, ரஷ்யாவில் இருக்கிறவங்க இங்கே வந்து டூரிஸ்டாக வர்றதுலாம் ரொம்ப குறைவு. ஸோ பிஸ்னஸ் டீலிங் வந்து அதிகமாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் எம்பசி வந்து 2 ஆட் பண்ணியிருக்காங்க. ரைட், இது ஒரு நல்ல செய்தி. இந்த 66 பில்லியன் இருக்கு இல்லையா, இதில் 4 பில்லியன் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். மிச்சம் இருக்க 60 சில்லறையை வந்து இம்போர்ட் தான் பண்ணுறோம். அதுதான் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம். சரி, ஆனால் இப்போ என்னென்னா, நாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது இதை கொஞ்சம் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுனால வழக்கம் போல் அந்த டெக்ஸ்டைல், சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் முக்கியமாக எலக்ட்ரானிக்ஸ்,
இன்ஜினியரிங் குட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கோம். ஸோ ஓரளவுக்கு அது கொஞ்சம் அந்த இது பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் ட்ரேட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு. அது வேற இருக்கு. அதனால ஓரளவுக்கு நம்ம வந்து யுஎஸ் அந்த 50 டூ 80 பில்லியனுக்காக கட்டி உருண்டுட்டு இருக்கோம். அதுக்கு பதிலா இப்போ அ இவங்களோட அத வந்து இந்த பக்கமா மாத்திக்கலாம். அத விட ஒரு நல்ல சிறப்பான ஒரு விஷயம். அதாவது புத்தின் வந்து இந்த உக்ரைன் அ வார்லயே ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. அதனால மற்ற விஷயங்கள கவனிக்காம விட்டாரு. இப்ப தான் மறுபடியும் இறங்கி வந்திருக்காரு. இப்ப பாருங்க நேத்து முந்தா நேத்து அப்போ சிரியால மறுபடி அவங்க வந்து போய் லான்ச் ஆகுறாங்க. யாரு? ரஷ்யா. ஆனா பக்கத்திலேயே இருந்த கசகஸ்தான், ஆ அ துர்க்மெனிஸ்தான், ஆ தஜிக்ஸ்தான் இங்கெல்லாம் வந்து நம்ம அவங்க வந்து இந்த பிசினஸ இல்ல அவங்கள அரவணைக்காம போயிட்டாங்க. அவங்கள கவனிக்காம போயிட்டாங்க. அதோட விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, போன மாசம் பாருங்க, கஜகஸ்தான்லாம் ஆமா. கஜகஸ்தான் வந்து கிட்டத்தட்ட ஆ 5 ட்ரில்லியனோ என்னமோ நாங்க வந்து யுஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்ற மாரி சொன்னாரு. ஸோ இந்த பணம் அந்த பக்கம் போறத தடுக்கிறதுக்காக ஏற்கனவே இருந்த ஆ இஏயுஇ இயு அது என்னன்னா, ஆ யூரோ ஏசியா எக்கனாமிக் யூனியன். இதோட ஹெட் வந்து ரஷ்யா தான். இப்ப மறுபடியும் அத வந்து கூப்ட்டு இந்தியாவோட டை அப் பண்றாங்க. இஏயுஏ ஏய் ச்சீ சாரி இஏஇயு அவங்க இந்தியாவோட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமென்ட்க்கு இது பண்றாங்க. அப்ப இது இது எந்த வகையில பயன்படும் அப்படின்னா, இங்க எஃப்டிஏ வந்துருச்சு அப்படின்னா, நமக்கு அப்படியே தல மேல தான். ஸோ ரோட் டிரான்ஸ்போர்ட்க்கு வந்து கசகஸ்தானோ, த தஜிகிஸ்தானோ, துர்க்மெனிஸ்தானோ இவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு ரோடு ஆக்சஸ் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ அ ரஷ்யாலேருந்து நமக்கு ரோடு ஆக்சஸ் ஈஸியா வந்துரும். அதனால அதே மாதிரி இங்க இருக்க எக்கனாமிய எதுக்கு போய் அமெரிக்கன் கான்டினென்ட் குடுக்கணும்? அப்படின்றதும் ஒரு அருமையான சிந்தனை. ஏன்னா, எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்காவ விட்டு கொஞ்சமா பிரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். இதே தான் வந்து கனடா பாருங்க கனடா வந்து அவனால வெளிய வரவே முடியல. ஏன்னா, அவனோட ஃபுல்லா வந்து அ செக்யூரிட்டிக்கு விஷயமா டிபெண்டா இருக்கிறதுனால, அவனோட தயாரிப்புகள்ல வந்து 75% வந்து யுஎஸ்ஏக்கு குடுத்துட்டுருக்கான். இப்போ அவனால திடீர்னு போய் வேற எந்த கண்ட்ரியோடையும் அவனால டை அப் பண்ணி பண்ண முடியல. அதனால தான் அவன் ரொம்ப யுஎஸ்ஏ இன்னும் ரொம்ப எவ்வளோ சீப்பா நடத்துறாங்க. நீ வந்து 51வது மாகாணமா வந்து சேர்ந்துக்க அப்படின்றதெல்லாம் எவ்வளோ பெரிய அசிங்கமான விஷயம். ரைட்டு. சரி இதுவரைக்கும் அந்த மாரி இல்லாம நம்மளோட எக்கானமிய வந்து இந்த ஜோன்ல அத சஸ்டெயின் பண்றதுக்கான அடுத்த கட்ட முயற்சிய எடுத்துட்டு இருக்காரு புத்தின். இந்தியாவுக்கு இது ஒரு நல்ல சாதகமான விஷயம். அடுத்த விஷயம், ஆப்கான் காமர்ஸ் மினிஸ்டர் வந்து நுருதீன் அசிசி அவர் இங்க வந்திருக்காரு. இதுல ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அவங்க நம்ம அந்த இது ஒண்ணும் பெரிய டீல்லாம் வந்து வரப்போறதில்ல. ஆனா, இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. என்னன்னா, பாகிஸ்தான் வழியா ஆப்கானிஸ்தான் கொண்டு வரணும்னு நெனைச்ச எந்த விஷயத்தையும் இனிமேல் செய்ய முடியாதுன்றதுனால, ரோட் கனெக்டிவிட்டி வேணும்னு இப்போ அ திபெத் ஏரியா இருக்கு இல்லையா? அதாவது அ சைனாவோட திபெத் ஏரியா இருக்கு இல்லையா? அது நம்ம அக்ஸாஷன் இதெல்லாம் சொல்லுவோம்ல. அந்த சைடு ரோடு ஆக்சஸ் வந்து நம்ம கொண்டு வரலான்ட்டு ஆப்கானிஸ்தான் விரும்புறாரு. ஆப்கானிஸ்தான் கேட்டா சைனா குடுத்து ஆக வேண்டிய நிலைமையில இருக்காரு. ஏன்னா, அவரோட அ அந்த பெல்ட் ரோடு வந்து அந்த பக்கம் ஆப்கான் குடுமியில இருக்கு. ஆப்கான் கையில இந்த குடுமி இருக்கு. அதனால அவரு குடுக்குறதுக்கு தயாராகிருவாரு. ஸோ அப்படி வர்றப்போ, இன்னும் நமக்கு அ அ அந்த ஜபகர் போர்ட்ட போய் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இங்கேயே டிரான்சாக்ஷன் நடக்கும். இது 1. 2வது இதே காரணமா வச்சுட்டு, பாகிஸ்தான் வந்து நம்ம ஃப்ளைட்டுக்கெல்லாம் நோட்டம் குடுத்துருக்கிறதுனால, ஆ நம்ம இந்த பகுதி இருக்கு இல்லையா? திபெத் பகுதி. அந்த பகுதியில ஃப்ளைட் அனுப்ப போறதுக்கு நாம பெர்மிஷன் கேட்குறோம். யார்ட்ட? சைனாட்ட. இந்த பெர்மிஷன் இப்ப அவரு குடுத்துட்டாருன்னா, மற்ற பிரச்சனையிலருந்து அவரு ஒதுங்கி நம்மளோட கொஞ்சம் நெருங்கி வர்றாருன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து அ அ அடுத்த கட்ட நக நகர்வுக்கான விஷயமா இருக்கு. சரி இந்த இந்த கதையில நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? சொல்லுங்களேன். ஏன் தெரிஞ்சுக்கணும்? இந்த மாதிரி நியூஸ் வந்து உடனே ரியாக்ஷன் கிடைக்காது. ஆனா, ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா தான், அதுக்கேத்த மாரி நம்ம மார்க்கெட்ல ரியாக்ட் பண்ண முடியும். இல்லாட்டி என்னன்னு நியூஸ அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கே நமக்கு தெரியாது. இல்லாட்டி நான் வெறும் டெக்னிக்கலா மட்டும் பார்த்துக்கிறேன் சார்னா கூட, அப்பயும் ஏதாவது ஒரு நியூஸ வந்து அப்சர்வ் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் அ
விஷயங்கள் நம்ம குளோபல் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் இந்த இவ்வளோ கதைய வம்பா போட்டு சொல்லிட்டு இருக்கேன். அத குறைச்சுக்கலாம்னா கூட நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது இவ்வளோ நீளமா வேணாம் சார். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு லைன்ல மட்டும் சொல்லுங்க அப்படின்னாலும் சொல்லிடலாம். அப்புறம் வந்து ஃபெட் வந்து ரேட்ட கட் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பெருசா அ குறைக்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா, இன்ஃப்ளேஷன் வந்து கட்டுப்பாடுல வைக்கணும். அதனால நம்ம இப்பொழுதைக்கு ரேட் கட் கிடையாது. முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ, அதனால அ மார்க்கெட் நேத்து அப்படி கூல் ஆஃப் ஆயிடுச்சு. ஒருவேள கட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாருன்னா, நேத்து மார்க்கெட் அங்க ரெக்கவர் ஆயிருக்கும். அதனால அப்படியே நியூட்ரல்ல முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ நிஃப்டிக்குள்ள போயிடலாம். இப்போ இங்க வந்து இன்னைக்கு ஆல் டைம் ஹைய தொடல. ஆனா, இன்னைக்கு க்ளோஸ் ஆன விதமும் கொஞ்சம் சிக்கலான விஷயமா தான் இருக்கு. நாளைக்கு வீக்கெண்டுன்றதுனால. ஆ நம்ம ஏற்கனவே சொன்னது தான் 26,280 அதுதான் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேல க்ளோஸ் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். சப்போர்ட் வந்து 26,050. இந்த 26,050க்கு கீழ க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் நெகட்டிவ் ஆயிரும். ஆனா, நல்ல சஸ்டெயினா இந்த இந்த ராலி கன்டின்யூ ஆகணும் அப்படின்னா, நாளைக்கு வீக்லி க்ளோஸ்ன்றதுனால சொல்றேன். நாளைக்கு 26,100க்கு மேல க்ளோஸ் ஆச்சு நிஃப்டி அப்படின்னா, பாசிட்டிவ் மோடு. ஃபர்தரா பாசிட்டிவா இருக்கும். ஆனாலும் எனக்கு ஒரு லைட்டா ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆ கவனமா இருப்போம். பேங்க் நிஃப்டி 60,000 நோக்கி நகர்ந்துட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு. நாளைக்கு இந்த பாயிண்ட் வச்சுக்கங்க. நாளைக்கு 58,570க்கு கீழ க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, ஒரு கரெக்ஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். ஆனா, பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் நல்ல ஓவர் பாட்டுக்கு போயிட்டான். இன்னும் சின்ன டார்கெட் இருக்கிறதுனால, இன்னும் ஒரு 400லேருந்து 1000 பாயிண்ட் ஒரு 1 டூ 2% டார்கெட் இருக்கு. அத நோக்கி மெதுவா நகரலாம். ஆனா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பப்ளிக் செக்டார் பேங்க் எல்லாமே நல்லா உச்சத்துக்கு போய் நிக்குது. ஆ ஸோ பிரைவேட் செக்டார் வந்து இறக்கினா பெருசா இறக்கி கீழ இழுத்து விட்டுருவாங்க. ஐடி நாளைக்கு 37,070க்கு மேல க்ளோஸ் ஆயிட்டா, இந்த ராலி இருக்கு இல்லையா? இந்த ராலி வந்து நாளைக்கு பிளாஸ்ட் ஆகும். ஸோ இது ஒரு வகையான ஹெட் அண்ட் ஷோல்டர்ன்னு சொல்லலாம். அம் இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர்ன்னு சொல்லலாம். இந்த மாரி நெறைய பேட்டர்ன் உள்ள இருக்கு. ஸோ இது அடிச்சு நாளைக்கு மேல போலாம். அப்புறம் வந்து எல்லாமே உச்சத்திலேயே இருக்கிறதுனால, ஒரே ஏரியாலயே இருக்கிறதுனால, எனக்கு புதுசா அதில சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல சார்ட்ல. அதனால தான் சார்ட்ட குறைச்சிட்டே வரேன். ஆம் ஏதாவது நியூஸா இருந்துச்சுன்னா, ஏதாவது ம் புதுசா ஏதாவது சொல்லலாம். சொன்னதையும் திருப்பி சொல்றதுக்கு எதுக்கு அதே சார்ட்ட போடணும் அப்படின்றதுனால குறைச்சிட்டேன். சரி, அடுத்த விஷயம் வந்து நான் இன்னைக்கு லேட்டா ரெக்கார்ட் பண்றதுக்கு காரணமே, இந்த நான் ஃபார்ம் பேரோல் வந்து எப்பயுமே மாசத்துல முதல் வெள்ளிக்கிழமை வரும். அது இந்த ஊடகங்கள் நெறைய பிரச்சனை இருந்ததுனால, ஷட்டவுன் இஷ்யூலாம் இருந்ததுனால, அது இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அது வரட்டும், வெயிட் பண்ணிட்டு என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, "இது என்னடா பித்தலாட்டமா இருக்கு" அப்படின்னு. அதாவது போன மாசம் வந்து 4000 பேருக்கு வேலை குறைஞ்சிருக்குங்க. இது வந்து வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். 4000 பேருக்கு வேலை அதாவது குறைஞ்சிருந்துச்சு. அப்புறம் ஆனா இந்த மாசம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, 50,000 பேருக்கு எக்ஸ்ட்ரா வேலை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனா, இப்போ வந்து ரிசல்ட் வந்து 1,19,000 பேருக்கு புதுசா வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ணணும்? பயங்கர பாசிட்டிவான செய்தி. எனக்கு என்னமோ இவங்களும் சைனா மாதிரி பொய்யான அ டேட்டாலாம் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா, அ இப்போ ஷட்டவுனுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3,00,000 பேர வந்து லே ஆஃப் பண்ணி விட்டாங்க, வேலை இல்லாம. அப்போ 3,00,000 பேர்ல 1,00,000 பேராவது வேலைக்கு போயிருப்பான். ஏதாவது பிரைவேட் ஜாப்பா வேலைக்கு போயிருப்பான். இது எல்லாமே பிரைவேட் கம்பெனிக்கான வேலை. அப்ப மிச்சம் இருக்க 2,00,000 பேர் வேலை வேலை இல்லாம போயிருக்கானே, அந்த டேட்டா எங்க? சரி. அதனால இதனால தான் அவரு பாவலும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைக்க முடியாது அப்படின்ட்டாரோ என்னவோ தெரியல. சரி, தங்கம் அப்படியே தாங்க இருக்கு. இந்த ஏரியால நாளைக்கு இது தங்கம் இவங்க இந்த இந்த வேலையெல்லாம் பார்க்குறத பார்த்தா, ஆம் அதாவது யுஎஸோட எக்கனாமி வந்து பயங்கர பாசிட்டிவ்னு வந்து இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது என்னவோ தங்கத்த போட்டு அடிச்சு துவைக்க போதுன்ற மாரி இருக்கு. 4,110க்கு மேல க்ளோஸ் ஆகுதா? இல்ல 4,040 கீழ க்ளோஸ் ஆகுதான்றது தான் இப்போதைய சவால். நாளைக்கு ஃப்ரைடே
4085 பக்கத்துல க்ளோஸ் ஆகுறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. வேணா கவனிச்சு பாருங்க. நாளைய க்ளோஸ் வந்து இந்த ஏரியால இருக்கிறதுக்கு பெரிய சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் தான் ஏதாவது முக்கியமான தகவலா நகர்வா இருக்கும். சில்வர் நேத்து நம்ம எதிர்பார்த்த மாரி ஆ அதுல வந்து நேத்து நம்ம வந்து இந்த 4082க்கு மேல க்ளோஸ் ஆகல. கவனிச்சீங்களா? அதுக்கு மேல க்ளோஸ் ஆனா பாசிட்டிவா இருக்கும்னு நெனச்சோம். ஆனா 78 என்னமோ க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அது இன்னும் பெரிய பாசிட்டிவ்‌க்கு சிக்னல் குடுக்கல. அதனால தான் இந்த வாரம் குளோசிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஆ வெள்ளி 51.2 இப்போதைக்கு சப்போர்ட். 53.2 ஒரு டார்கெட்டும் இருக்கு. ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. நாளைக்கு வந்து 50.5ல க்ளோஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப இது இறங்கி க்ளோஸ் ஆகுதுன்னா, அப்ப அ அங்கேயும் அ கோல்டும் இறங்கி க்ளோஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நெனச்சேன். அடிஷனல் விஷயம். அடுத்து ஒரு பெரிய கரெக்ஷன் வந்தா, தங்கத்திலயோ, வெள்ளியிலயோ அது ஒரு பெரிய கரெக்ஷன் வரும்ல. அந்த மாரி டைம்ல அடுத்து தங்கம் வாங்குறதுக்கு பதிலா வெள்ளிய வாங்கலாம். நெறைய டேட்டாஸ் வந்து அதுதான் அந்த இண்டிகேஷன்லாம் அந்த மாரி இருக்கு. அத பின்னாடி ஒரு நாளைக்கு விளக்கமா பார்ப்போம். நாளைக்கு முடிஞ்ச அளவு நாளைக்கு போட்டுட்டு அடுத்து ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் ஊர் சுத்த போறேன். அதனால மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம் மக்களே!